100 கோடி ரூபாய் செலவில் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை மேம்படுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக சென்னையை அடுத்த மணிமங்கலம் ஏரி மராமத்து பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். நேரலையில் அதனை பார்க்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாற்போற்று மாநிலமாக தமிழகத்தை வழிநடத்திய முன்னாள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தன் பாதம் பதித்த இடமெல்லாம் 100 கோடி ரூபாய் செலவில் நீர்நிலைகளை மேம்படுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக சென்னையை அடுத்த மணிமங்கலம் ஏரி மராமத்து பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கிறோம். இந்த ஆண்டு பருவமழை 60% மேலாக பொய்த்துவிட்ட நிலையில் நீர் மக்கள் தொடர்ந்து தண்ணீரை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. மக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், நீங்க இப்போ முதலமைச்சர் இந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார், அந்த முழு விவரங்களை சொல்லுங்க. வசந்த், தமிழகத்தில் வறட்சி எதிர்கொள்ளவும் நீர்வள ஆதாரங்களை மேலாண்மை செய்திடவும் தமிழக அரசு பயணீட்டாளர்களின் பங்களிப்புடன் நீர்நிலைகளை புனரமைக்கும் பண்டைய குடிமராமத்து திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த குடிமராமத்து பணிகளை தமிழக முதலமைச்சர் தற்போது இன்று தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக இந்த தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னால் 30 மாவட்டங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 1519 குடிமராமத்து திட்டப்பணிகளை துவக்கி வைக்கும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரியில் உள்ள நீர்நிலைகளை சீரமைக்கும் பணியினை தான் தமிழக முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்க உள்ளார். ஸ்டாலின், முதல்வரோட யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? இந்த திட்டப்பணிகளை தொடங்கி வச்ச உடனே இதன் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? வசந்த், குறிப்பாக இந்த குடிமராமத்து திட்டப்பணிகளை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணிமங்கலம் ஏரியில் உள்ள இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதை தவிர 30 மாவட்டங்களில் உள்ள அந்தந்த நீர்நிலைகளில், குறிப்பாக நான் முன்பு குறிப்பிட்டதுள்ள 1519 நீர்நிலைகள் இந்த திட்டத்தின் கீழ், குடிமராமத்து திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தினை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார்கள். இந்த திட்டமானது விரைவாகவே முடிக்கப்படுவதற்கான அனைத்து பணிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உத்தரவில் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை பொறுத்தவரை வரத்து வாய்க்கால்கள் மற்றும் கால்வாய்கள், ஏரிகள், மதகுகள் மற்றும் பிற நீர்நிலைகள் ஆகியவற்றை புனரமைத்தல், பலப்படுத்துதல் மற்றும் கழிவுகள், மதகுகளை மறுகட்டுமானம் செய்தல், நீர்வழிகளில் அடைத்திருக்கும் செடிகளை அகற்றுதல் ஆகிய பணிகள் இந்த குடிமராமத்து திட்டத்தின் கீழ் செய்யப்பட உள்ளன. குறிப்பாக இந்த திட்டங்கள் இன்று தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், பயணீட்டாளர்கள், அதாவது எந்தெந்த கிராமங்களில் நீர்நிலைகள் ஏற்கனவே புனரமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் உள்ளதோ அந்த கிராமத்து மக்களை பங்களிப்புடனே அவர்களுடைய பங்களிப்புடனே அந்த பயணீட்டாளர்கள் அடிப்படையில் தமிழக அரசும் அதனுடைய அதிகாரிகள், பொதுப்பணித்துறையில் உள்ள அதிகாரிகள் அவருடைய மேற்பார்வையில் தான் தற்போது இந்த குடிமராமத்து திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளது. தற்போது இந்த திட்டமானது தொடங்குவதற்கு முன்னதாக தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணிமங்கலம் ஏரியில் விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது அந்த விழா மேடையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தினை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடிமராமத்து திட்டத்தினை பொதுமக்கள் பங்களிப்போடு ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக செயல்படுத்தி நீர் ஆதாரங்களை முழுமையாக மேம்பாடு செய்வதற்காக இந்த தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை
குடிமராமத்து திட்டப்பணிகள் மிக சிறப்பாக திட்டங்களாக நடப்பு நிதியாண்டில் 1519 குடிமராமத்து திட்டப்பணிகள் 9 மாவட்டங்களில் உருவாகும் 100 கோடி மதிப்பீட்டில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஏரி மராமத்து பணிகளை மேற்கொண்டு தற்போது அந்த திட்டத்தினை தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கிறோம். மாநிலத்தின் இதர மாவட்டங்களில் மாண்புமிகு அமைச்சர்களின் தலைமையில் மக்கள் பிரதிநிதிகளின் மாவட்ட ஆட்சியாளர்களின் பராமரிப்பின் உள்ள நீர்நிலைகளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்பதனை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை மேம்படுத்தும் விதமாகவும் நீர்வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் 100 கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் ஏரி மராமத்து பணிகளை அவர் தொடங்கி வைத்து இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்ததை இப்போது பார்த்தோம். தொடர்ந்து சென்னை துறைமுகம் பகுதியில் ரேஷன் கடை முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். அதற்கு முன்பாக இது சம்பந்தமான முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்க அடுத்த கட்டமா அங்க நிலவரத்தை சொல்லுங்க ஸ்டாலின். வசந்த், குறிப்பாக அந்த குடிமராமத்து திட்டத்தினை தொடங்கியதற்கான நோக்கம் என்னவென்றால் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் தற்போது வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலையில் அனைத்து நீர்நிலைகளும் தற்போது வறண்டுதான் உள்ளன. இந்த சூழலை பயன்படுத்தி அனைத்து நீர்நிலைகளையும் நீர்வழி தடங்களையும் புனரமைத்தால் அது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் தற்போது தமிழக அரசு இந்த திட்டத்தினை தொடங்கி இருப்பதாகத்தான் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தற்போது தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வறட்சி சூழலை பயன்படுத்தி இருக்க நீர்நிலைகளை புனரமைக்க வேண்டிய ஒரு திட்டமானதான் இந்த குடிமராமத்து திட்டமானது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 30 மாவட்டங்களில் உள்ள 1519 நீர்நிலைகளை இந்த திட்டத்தின் கீழ் சீரமைப்பதற்கான பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து அந்த ஊழியர்களுடன் இணைந்து அந்தந்த பகுதியில் உள்ள அந்த நீர்நிலைகளில் உள்ள பகுதியில் உள்ள கிராம மக்களும் இணைந்து அந்த பயணிட்டாளர்களும் இணைந்துதான் இந்த திட்டத்தினை முழுமைப்படுத்த இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த திட்டமானது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சருடன் தற்போது இந்த நிகழ்வினை பொறுத்தவரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார். அதே போல தலைமைச் செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள். தமிழக முதல்வர் இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க வருகை தந்த தமிழக முதல்வருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட மரபு அடிப்படையில் அவருக்கான வரவேற்பானது ஏற்கனவே வழங்கப்பட்டது. தற்போது இந்த திட்டமான தொடங்கிய நிலையில் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தற்போது விழா நிகழ்வில் பேசவுள்ளார். நீர்நிலைகளை மேம்படுத்தும் திட்டத்தை காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் தமிழக முதல்வர் தொடங்கி வைத்திருக்கிறார். இது பற்றியான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.